அனைவருக்கும் வணக்கம். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து டிஎன்யூஎஸ்ஆர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளும் வீடியோ போட்டிருப்போம். இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் விரைவில் கொடுக்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ரைட்டா. ஸோ நமக்கு வந்து வித்தின் 1 வீக்கில், அதாவது ஒரு சில தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய வினஸ் கிளாஸோட ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் இன்னிலேருந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போயே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 8/8/2025. ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக ஒரு 31 டெஸ்ட் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் 3500 கொஸ்டின் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது ரைட்டா. ஒரு 90 டேஸ், ஏன்னா நமக்கு நவம்பர் இறுதியில் எக்ஸாம் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நவம்பர் இறுதியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஷெடியூலில் டேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தோராயமாக ஒரு 90 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 599 போட்டிருக்கோம். இருந்தாலும் ஆஃபர் ப்ரைஸாக நீங்கள் 499 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட், அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்லையும் எங்கள் வினஸ் கிளாஸ் அகாடமியில் படிக்கல அப்படின்னா நீங்கள் 499 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, அதாவது டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2 அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அல்லது டிஆர்பி எக்ஸாம் அல்லது ஏற்கனவே பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 399 வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ இது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஒரு வந்து ஆதரவற்ற விதவிகளாக இருக்கீங்க அல்லது வந்து பெற்றோர் இல்லாதவர்களாக இருக்கீங்க, சிங்கிள் பேரண்ட், அதாவது அப்பா அல்லது அம்மா 2 பேருமே இல்லை அல்லது யாராவது ஒருத்தர் இல்லைனா கூட நீங்கள் வந்து 399 மட்டும் வந்து பேமெண்ட் பண்ணால் போதும் ரைட்டா. ஸோ இது பேமெண்ட் டேட்டியாக கண்டிப்பாக 70 நம்ம 65 வந்து நம்ம எய்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 62, 63 அது ஒவ்வொரு கம்ப்யூட்டர் வைஸும் மாறுது. ஸோ அந்தளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம எய்ம் வந்து 70க்கு 65 வைக்கணும். ஸோ நல்லா நம்ம படிக்கணும். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கும் சரி எஸ்ஐக்கும் சரி எதிர்பார்க்கறத விட கட் ஆஃப் வந்து அதிகரிச்சிட்டே போகுது. ஏன்னா காம்படிஷன், ஹெவி காம்படிஷன் இருக்குது ரைட்டா. ஸோ அந்தளவுக்கு நம்ம படிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தேர்வு 31, டாபிக் டெஸ்ட் 23, ரிவிஷன் டெஸ்ட் 5, முழுமாத தேர்வு 3, தமிழ் தகுதி தேர்வு 8 இருக்குது ரைட்டா. ஸோ நம்ம டெலிகிராம் மூலியமாக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ முற்றிலும் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து டெஸ்ட் எல்லாமே தமிழ் மீடியத்தில் இருக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டுருவோம். சைக்காலஜிக்கு மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் ரைட்டா. ஸோ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு, சயின்ஸுக்கு, சோசியலுக்கு நம்ம கொடுத்துருவோம். சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நம்மக்கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இல்லை. இருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே 2023 ஒரு 500 கொஸ்டின் வந்து நம்ம சைக்காலஜிக்கு வீடியோ வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்ஐக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டின் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டெஸ்ட் பேட்சுக்கு ரைட்டா. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் வந்து நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சைக்காலஜி உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் மெட்டீரியலே வாங்கினீங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ரைட்டா. ஏன்னா அது வந்து மேக்ஸ் சைக்காலஜின்றதுனால நீங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதில்லை. டாபிக் வைஸாக நீங்கள் வந்து எப்படி என்னன்ற விவரங்கள் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றது சைக்காலஜிக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நடந்து முடிந்த டெஸ்ட் 2023 பிசிக்கான ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட்டுக்கு வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வரக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினுமே உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ரைட்டா. சரி, சப்போஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா 8825431184 அப்படி இல்லை 9344556362 இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபி பண்ணிவிட்டு 8012781566 இந்த நம்பருக்கு வந்து டெலிகிராமில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்க அப்படின்னா ஸோ டெலிகிராமில் டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ரைட்டா. ஸோ எப்போ சார் வந்து நீங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, மேபி ஆகஸ்ட் 15க்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா இருக்கு இல்லையா, 15/8/2025 முதல் நம்மளுடைய டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அட்மிஷன் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஆகஸ்ட் 13க்குள்ளே வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க ரைட்டா. ஸோ டெஸ்ட்டுக்கு முன்பாக நீங்கள் போட்டால் தான் வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஆகஸ்ட் 13க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டெஸ்ட் ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ஷெடியூல் முழுமையாக வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா. டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் வந்து நான் போட்டிருப்பேன், மீதிலாம் போடல. ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இன்னும் நமக்கு அஃபிஷியலாக கொடுக்கல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து அதுக்கான அந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்து வந்து நம்ம டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து 2 நாள் படிக்க டைம் கொடுத்து அடுத்த டெஸ்ட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். மேபி அது எக்ஸாம் டேட்டை பொறுத்து நம்ம 2 நாள் லீவ் கொடுக்கலாமா, 3 நாள் கொடுக்கலாமா, அல்லது 1 நாள் வந்து படிக்க டைம் கொடுக்கலாமா அப்படின்றத பொறுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து 2 டேஸ் டைம் கொடுத்து வந்து நான் டேட் போட்டு ஃபஸ்ட் டார்கெட் மட்டும் உங்களுக்கு ஷெடியூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ உங்களுக்கு ஏதாவது பேட்ச் சம்பந்தமான டவுட் இருந்துச்சு அப்படின்னா 8012781566 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி மேற்கொண்ட விவரங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து
விரைவில் நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு அகாடமி போல் வீட்டிலேருந்து இப்போ ஓனாக வந்து செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பார்த்தா தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், நம்ம எதில் வீக்காக இருக்கோம், எதில் வந்து நல்லா படிச்சிருக்கோன்ற ஒரு அனலைஸ் தெரியும். ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறதே செல்ஃப் எவாலுவேஷன் தான். நம்மளே வந்து மதிப்பீடு செஞ்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகணுன்றதுனால தான் நம்ம டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.